இனி நாமத்தில் நம்மளை வாழ்த்துகிறேன். தேவன் பெரிய காரியங்களை நம்மத்தில் செய்கிறவராக இருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்லுகிறது பார்ப்போம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி இருக்கிற காரியங்கள் என்னவென்றால், இயேசுவின் உறுதியான வசனம், நான் தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னால் அல்லாமல் பிதாவினிடத்தில் எவனும் வரான். என்னால் அல்லாமல் பிதாவினிடத்தில் எவனும் வரான். இயேசுவோடு மட்டுமே கடவுளை அடைய முடியும் என்பதை இது வலியுறுத்துகிறது. அல்லேலூயா. பிதாவின் சித்தத்தை நாம் செய்து முடிக்க இயேசு நமக்கு முழு காரணமாக இருக்கிறார். இயேசுவின் உறுதியான பைபிளுடைய வசனம் அதான் சொல்லுது, நம்மளுக்கு பிதாவை சென்றடைய இயேசு நமக்கு அவசியமாக இருக்கிறார். ஆகையினால அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் உறுதியாக நம்ப வேண்டும் என்று தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அதாவது வசனம் சொல்லுது, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை எல்லாமே நம் பிதாவினிடத்தில் சென்றடைய முடியாது. யாரும் நம்ம வழி சத்தியம் ஜீவனமாக இருக்க முடியும். இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவனாக இருக்க முடியும். அல்லேலூயா. நாம் இந்த உலகத்தின் பின்னாடி ஓடும்போது உலகம் நம்மளை முன்னேற்றாது. உலகத்தில் திறமை உள்ளவன் முன்னேறுவான், அறிவுள்ளவன் முன்னேறுவான், பலம் உள்ளவன் சம்பாதிப்பான். உலகத்தில் திறமை இல்லாதவர்கள் ஒதுக்கப்படுவார்கள், அறிவில்லாதவர்கள் தள்ளப்படுவார்கள், அழகில்லாதவர்கள் ஒதுக்கப்படுவார்கள். இந்த உலகத்தில் திறம்பட செயல்படுகிற 3 காரியங்கள்: அறிவுள்ளவன் நன்றாக வளர்ந்து வேலை வாய்ப்புகளை பெறுகிறான், அழகுள்ளவர்கள் முதல் அறையில் உட்கார வைக்கப்படுகிறார்கள், நாணம் உள்ளவர்கள் நல்ல அந்தஸ்துகளில் பணம் பெறும் இடங்களில் உட்காருகிறார்கள். மீதி இருக்கிற சோம்பேறிகள், ஏழைகள், திக்கற்றவர்கள், தள்ளப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், நோயுள்ளவர்கள், வியாதி உள்ளவர்கள், வறுமை உள்ளவர்கள், எளிமையானவர்கள், சிறுமையானவர்கள், குப்பையில் படுத்திருப்போம். இவர்கள் எல்லாரும் கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார். அறிவுள்ளவன் அதிகமான படிப்பு உடலுக்கு இழைப்பு என்று சொல்லுகிறார். நாணம், உலகத்தோட நாணம் எனக்கு முன்பாக குப்பையும் பைத்தியமா இருக்குது என்று சொல்லுகிறார். ஆனா அவர் யாரை பார்த்து சொல்லுகிறார்? எளிமையான இவர்களை நான் உயர்த்துகிறேன், சிறுமையானவர்களை கண்ணோக்கி பார்க்கிறேன். ஏழையின் நியாயத்தை, திக்கற்ற பிள்ளைகளின் விதவைகளின் நியாயத்தை நான் என்ன பண்றேன்? ஏற்றுக்கொள்ளுகிறேன். பலவீனமானவனின் பக்கம் நிற்பதுதான் நீதி, நியாயம் என்பதை அவர் வலியுறுத்துகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நான் பாட கர்த்தருடைய பிள்ளைகளே, நாணம் உள்ளவன் எனக்கு தேவையில்லை, அறிவுள்ளவன் எனக்கு தேவையில்லை, பராக்கிரமசாலி எனக்கு தேவையில்லை, பலம் உள்ளவன் எனக்கு தேவையில்லை, அறிவுள்ளவன் எனக்கு தேவையில்லை, அழகுள்ளவன் எனக்கு தேவையில்லை. சௌந்தரியம் வஞ்சனம் உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியை புகழப்படுவார் என்று அவர் சொல்லுகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகம் எதெல்லாம் மேன்மையாக நினைக்கிறதோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. உலகம் எதை நோக்கி போகிறது? அழகு நோக்கி தேடுகிறது, அழகை நோக்கி ஓடுகிறது. ஆனா கிறிஸ்து அழகில்லாத எது இருக்குதோ அது தேடுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வியாதி இல்லாதவனை உலகம் தேடுகிறது. இயேசு கிறிஸ்து வியாதிஸ்தர்களை தேடி போனார். அல்லேலூயா. இந்த உலகம் பணம் உள்ளவர்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பரம ஏழைகளை கூட வசித்திருந்தார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த உலகம் நாணிகளை தேடி ஓடுகிறது. நாணிகள் இயேசுவை தேடி வந்தார்கள். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நாணிகளும் அறிவாளிகளும்
எல்லாரும் என்ன பண்றாங்க? கிறிஸ்து பிறந்த இடத்துல வந்து என்ன பண்றாங்க? வணங்கி செல்லுகிறார்கள். அவர்களிடத்தில் இருக்கிற பொன்னையும் பொருளையும் ஆஸ்திகளையும் அந்திசைகளையும் பரிசுகளையும் கிறிஸ்துவின் பாதத்தில் வைத்தார்கள் என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் பாடத்தை சொல்லிக் கொள்கிறேன். அல்லேலூயா. கிழக்கிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும். அது அநேகருக்கு வழிகாட்டியா இருக்கும். அநேகர் வாழ்க்கையை மாற்றுகிறதா இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில ஒளி விளக்காக இருக்கும் என்று தேவன் அன்றைக்கு சொன்ன வேத வசனம் இன்றைக்கும் நிறைவேறிக் கொண்டதாக இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடுகிறார். நான் ஒன்றுதான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உறுதியாய் நீங்கள் நிற்க வேண்டும். இறுதி வரைக்கும் நிற்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை எதிரிகள் வந்தாலும் சரி, உங்கள் உறுதி என்ன பண்ணும்? முடிவு பரிந்தும் நிலை நிற்கிறவனை ரட்சிக்கப்படலாம் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருபோதும் உங்கள் வாழ்க்கையில பணம் இல்லை, பொருள் இல்லை, ஆசீர்வாதங்கள் இல்லை, கடன் பிரச்சனையில் இருக்கிறேன், கண்ணீரில் இருக்கிறேன், வியாதியில் இருக்கிறேன் என்று சொல்லி கலக்காதீர்கள். எல்லாவற்றையும் தந்தவரும் அதை நிறைவேற்றுகிறவரும் அதை மாற்றுகிறவரும் ஆகிய தேவன் உங்கள் மத்தியில் இருக்கிறார் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அவரை தேடுங்கள், கண்டடைவீர்கள். கரங்களை தட்டுங்க. அவரை நீங்கள் தேடும் போது கண்டடைவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த கண்டடைதல் எப்படிப்பட்டதா இருக்கிறது, எப்படி நீங்கள் அவரை காண்கிறீர்கள் என்றது குறிக்கிறார்கள். அல்லேலூயா. எந்தெந்த விதத்தில் அவர் காண வேண்டும், எந்தெந்த ரூபத்தில் அவர் நீங்கள் காண வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுங்க. ஒருவேளை நீங்க கலெக்டரை பார்க்கணும்னா ஏசுதான் உங்களுக்கு கலெக்டர். நீங்க முதலமைச்சரை பார்க்கணும்னா ஏசுதான் உங்களுக்கு முதலமைச்சர். நீங்க பிரதமரை பார்க்கணும்னா ஏசுதான் உங்களுக்கு பிரதமர். நீங்க தகப்பனை பார்க்கணும்னா ஏசுதான் உங்களுக்கு தகப்பன். நீங்க தாயை பார்க்க வேண்டும் என்றால் அவர்தான் உங்களுக்கு தாய். உங்களுக்கு நண்பராக இருக்க வேண்டும், சிநேகிதராக இருக்க வேண்டும் என்றால் அவர்தான் உங்களுக்கு சிநேகிதர். அதிகாரியை பார்க்க வேண்டும், அது அவர்தான் உங்களுக்கு அதிகாரி. உன்னுடைய குழந்தையாக அவர்தான் உங்களுக்கு குழந்தையாக இருக்கிறார். நீ தாயாக பார்க்க வேண்டும், அவர்தான் உனக்கு தாயாக இருக்கிறார். உனக்கு அத்தனை ரூபத்திலும் உனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாருக்குமா இருந்து செயல்படுகிற தெய்வம் தான் நம்முடைய தெய்வம் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிற நம்மளோட கர்த்தருடைய பிள்ளைங்க. அல்லேலூயா. ஏன்னா இந்த உலகத்துடைய ஆட்கள் அத்தனை பேர் நம்ம என்ன பண்றாங்க? மருத்துவரும் அவர் தான் நமக்கு வழி நடத்துகிறார். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா உலகத்தினுடைய கடைக்கோடியில கடைசி மனிதனா நாம் நிற்கிறோம். நம்ம யாரும் கண்டுகொள்வதில்லை, நம்ம யாரும் நேசிப்பதில்லை. அந்த அளவுக்கு அந்தஸ்துடையவர்களை போய் நம்ம பார்க்க முடியாது. எதற்காக நீங்களா பெரியவர்களை பார்க்க வேண்டும்? உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி நேரடியாக முகமுகமாக சொல்லி நம்ம வெளியே தள்ளக்கூடிய உலகம் தான் இந்த உலகம். அல்லேலூயா. உன்னுடைய மனுவை 5 நிமிடங்களும் பார்க்க முடியாத அதிகாரிகள், உன் விண்ணப்பத்தை காது கொடுத்து கேட்க முடியாத ஆட்கள், இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முகமுகமாக உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் விண்ணப்பத்தை உங்கள் வேண்டுதலையும் கேட்டு அதை கேட்பது மாத்திரமல்ல, அதை நிறைவேற்றும் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு உங்கள் இருதயத்தை சுத்தம் செய்து வாழ வேண்டும். இருதயத்தில் இருக்கிற அழுக்குகளையும், இருதயத்தில் இருக்கிற குப்பைகளையும், இருதயத்தில் இருக்கிற கோலங்களையும் தூக்கி வீசி எறியுங்கள். எனக்காக அல்ல, தேவனுக்காக. முழு இருதயத்தோடும் முழு சிந்தைகளோடும் தேவனுக்காக நீங்கள் வாழும்போது உங்கள் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அவர் உண்டாக்குகிறார். உங்கள் எதிர்காலங்களில், உங்களுடைய படிப்புல, உங்களுடைய சிறந்தமான வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை உண்டாக்குகிறார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். நீதிமொழியின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 26ஆவது வசனம் சொல்லுகிறது பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். அல்லேலூயா. நீ உன் பிள்ளைகளின் காண்பீர்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆனா இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு அந்த மனிதனா பயப்படுறானோ அவன் திட நம்பிக்கை உண்டான். பதர்வேட்ட அவள செதறவேட்ட அவள அவனுக்கு மாத்திரம் இல்ல, நீ கர்த்தருக்கு பயப்படுறதுனால உன் பிள்ளைகளுக்கு தான் கிடைக்குமா? அடைக்கலம் கிடைக்கும். நீ உன் பிள்ளைகளை அடைக்கலமா வைத்து தேவையில்லை, அவர் அடைக்கலமாக என்ன பண்ணாரு? உன் பிள்ளைகளுக்கு அடைக்கலத்தை என்ன பண்ணுவேன்? கொடுக்கிற பாதுகாப்பை கொடுக்கிறேன் என்று அவர் என்ன பண்றாரு? சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே, நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுதான்.
மோசேவும் என்ன பண்றாங்க, ஊரும் மாறணும் என்ன பண்றாங்க, மலையில ஜெபித்து கொண்டிருக்காங்க. இயேசுவா யுத்தத்துல என்ன பண்றாரு, யுத்தம் பண்ணி கொண்டிருக்காரு. அந்த இடத்துல யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. அல்லேலூயா. நான் சொல்றேன், அந்த யுத்தத்துல அந்த இடத்துல யாரா தோத்தாங்க, யார் தோற்றதா அர்த்தம்? யார் தோற்றதா அர்த்தம்? மக்கள் தோற்றதா அர்த்தம். ஜெயிச்சா யார் ஜெயிச்சதா அர்த்தம்? மக்கள் ஜெயித்ததா அர்த்தம். அல்லேலூயா. ஆனா இந்த மோசேவும் ஆரோனும் ஜெபம் பண்றாங்க, ஊரும் என்ன பண்றாங்க, ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, அவங்க கையை தூக்கி ஜெபம் பண்ணும்போது கை என்ன பண்ண தோய்ந்து போகுது. இவங்க கையை தூக்கி ரெண்டு பேரும் நிக்கிறாங்க, கையை பிடிச்சி நிக்கிறாங்க, கையை தூக்கி ஜெபம் பண்றாங்க. கையை தூக்கி ஜெபம் பண்ணும் ஒரு மாபெரும் விடுதலை உண்டு என்பதை அந்த இடத்துல அவங்க நமக்கு அறிவிச்சாங்க. மக்கள் ஜெயிக்கிறதுக்காக மோசேவும் ஆரோனும் என்ன பண்றாங்க, கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணுன்றதுக்காக, நீங்கள் வாழ்க்கையில ஜெயிக்கணுன்றதுக்காக சபையில ஊழியக்காரர்கள் என்ன பண்றாங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். அல்லேலூயா. நீங்க தோற்று போகக்கூடாது, நீங்கள் ஒன்றும் இல்லாமல் போகக்கூடாது, நீங்கள் சாதாரணமானவர்களாக போகக்கூடாது என்று உங்களை உயர்த்துவதற்காக ஜெயிக்க போறது நீங்க தான், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போறது நீங்க தான், கிருபைகளையும் வல்லமைகளையும் பெற்றுக்கொள்ள போறது நீங்க தான். நீங்க உயர்த்தணும் என்று தேவன் விரும்புகிறார். அதுக்காக அநேக சபைகள் இருக்கிற ஊழியக்காரர்கள் ஊழியர்கள் என்ன பண்ணுகிறது, உங்களுக்காக முன்னோக்கி என்ன பண்ணுறது, செயல்படுகிறது. இந்த உலகத்தினுடைய காரியங்களை முன்னாடி வைக்காதீங்க, தயவு செய்து எல்லாவற்றையும் பின்னாடி வைத்து தேவனை உங்களுக்கு முன்பாக என்ன பண்ணுங்க, நிறுத்துங்க. தேவன் உங்களுக்கான அத்தனை ஆசீர்வாதங்கள் தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுது, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். விசுவாசத்தில் உறுதியாக என்ன பண்ணுங்க, நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். அல்லேலூயா. விசுவாசத்தை என்ன பண்ணுங்க, உறுதியா என்ன பண்ணுங்க, நில்லுங்க. நீங்க அந்த புருஷராயிருங்க, பலம் அடையுங்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது இந்த வேதவசனம் சொல்லுது. இந்த உலகத்துடைய வாழ்க்கையில உறுதியாக இருக்கக்கூடியவர் நம்ம என்ன பண்ணணும், உறுதியோடு உண்மையோடு என்ன பண்ணணும், இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசம் என்பது எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, விலை மதிக்க முடியாத ஒன்றாக இருக்குது. ஆனா இன்றைக்கு உங்கள் விசுவாசங்கள் குறைந்து விட்டது. எல்லாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, நம்ம போய் சம்பாதிச்சாதான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும், அது எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனா அதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வா, உங்க பக்கத்து வீட்டில் ஒருத்தர் என்ன பண்ண, 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம், உங்களுக்கு 10,000 ரூபாய் தான் வருமானம். 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும், கடத்தோடு தான் வாழணும். 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறது நீ கடன் இல்லாமல் வாழணும். இதான் கர்த்தர் வைக்கிற ஆசீர்வாதம். கடவுளை தட்டுங்க. அல்லேலூயா. என்ன பண்ணுவோம், செய்கிறவராக இருக்கார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கொஞ்சம் வருமானம் தான் இருக்கலாம், கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெய் எல்லாம் நல்லா வேறொன்றையும் என் வாழ்க்கையில இல்லைன்னு சொல்லி சாரி பார்த்து விதவை மறித்து போக துணிந்தால், எல்லாருக்கும் மறித்து போயிட்டா என்ன பண்ண முடியும்? அல்லேலூயா. அல்லேலூயா. சரியாக வாழுங்கள், சரியான வாழ்க்கையை தேர்ந்தெடுங்கள், சரியான வாழ்க்கைக்கு நாளாக கடந்து செல்லுங்கள். இந்த உலகத்துல எல்லாவற்றும் என்ன பண்ணணும், ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ண நடத்தி கொண்டு போகிறவர்களாக என்ன பண்ண வேண்டும், இருக்க வேண்டும் என்று அர்த்தம் சொல்லுகிறது. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 24வது வசனம். எதிர்காலத்திலே இருந்தபடியால் அலைகளினால் அளவுபட்டது. இரவின் 4ஆம் காலத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்துக்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடப்பதை சீஷர்கள் கண்டு, ஒருவேளை உங்க விசுவாச வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில் நீங்க தத்தளிப்பான இடத்துல இருக்கலாம், தண்ணீர் உள்ள இடத்துல இருக்கலாம், தண்ணீர் உள்ள இடத்துல இருக்கலாம், பாவத்தின் எல்லைகள் இருக்கலாம், தடுமாற்றத்தின் நிலைமையில் நீங்க இருக்கலாம், எல்லாரும் பயந்த நிலைமையில் நீங்க இருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் நான் இருக்கிறேன் என்று விசுவாசி இல்லையா? அல்லேலூயா. விசுவாசத்தை உறுதியாக இல்லைங்க. கடலை பார்க்கும்போது பயமா இல்லை, படகை பார்க்கும்போது பயமா இல்லை, அதுல யாரும் போது பயமா இல்லை, அது புறப்படும் போது பயம் இல்லை.
அது தத்தளிக்கும் போது, அந்த காற்றினுடைய சூழ்நிலையை பார்க்கும்போது, சூறாவளியை பார்க்கும்போது பயம் உன் வாழ்க்கையில் வருகிறது. நீ பிறக்கும் போது பயம் இல்லை, வளரும் போது பயம் இல்லை, சபையில் இருக்கும்போது பயம் இல்லை. உன் வாழ்க்கையின் எல்லைகளை நீ கடந்து போகும்போது அநேக சூறாவளிகளான பிசாசின் சூழ்நிலைகள், தடமாறும் வாழ்க்கைகள் உன் அழிக்க ஏற்படும். அப்பொழுதெல்லாம் நீ சொல்ல வேண்டும், கர்த்தர் என் கூட இருக்கிறார், நான் மரித்தாலும் பிழைப்பேன், விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பேன். நான் இந்த இடத்துல லாரியில் ஆக்சிடென்ட் ஆகி செத்தாலும் தெரியாம, இல்லை இந்த இடத்துல நான் என்னோட ஜீவன் போனாலும் மறுபடியும் எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இயேசுவை விசுவாசிக்காதவர்களுக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லை. எனக்கு இருக்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குதுன்னு சொல்லி நீங்க சொல்ல வேண்டும். அல்லேலூயா. சபைக்கு வருகிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முழு நிச்சயமான நம்பிக்கை உண்டு, நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று இந்த வசனம் தான் படுகிறது சொல்லுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்க, 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள், உங்கள் காரியங்களை எல்லாம் அன்போடு செயல்பட கடவுது. சகோதரரே, அல்லேலூயா. நான் புரிந்து கொள்ளுங்க, நீங்க ஒப்புவித்திருக்கீங்க, பரிசுத்தவான்கள் தான் நம்ம ஊழியம் செய்யப்படி ஒப்புவித்திருக்கீங்க. அதை உறுதியாக பண்ணுங்க, நில்லுங்க. உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பின்னோக்கி செல்லாதபடிக்கு முன்னோக்கி செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நிறைய பேர் சொல்றாங்க, ஐயா சபை உள்ள வந்துட்டா எவ்வளவு பெரிய பாவத்துக்கு தான் என்னால செய்ய முடியாதுங்க. ஐயா சபை என்பது பரிசுத்தமானது என்பது நம்ம எல்லாரும் உணர்வுகிறோம். அப்படிதான் நான் சொல்றது உங்களுக்கு. ஆனா இந்த சபையை விட்டு வெளியே போயிட்டா எல்லா பாவங்களும் எனக்கு தொடர்கிறது. ஐயா நான் என்ன செய்ய வேண்டும்? ஐயா உங்களோடு இருக்கும்போது எந்த விதமான பாவமும் எனக்கு தொட மாட்டேங்கிறது. இந்த சபையை விட்டு நான் வெளியே போகும்போது எல்லா பாவங்களும் எனக்கு தொடர்கிறது. நான் எல்லா விதமான பாவத்தில் விழுந்து விடுகிறேன் என்று மக்கள் சொல்லுகிறது நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. நான் அதுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க சபையை மாத்திரம் பரிசுத்தமா நினைக்கிற நீங்க உங்கள் சரீரத்தை ஏன் பரிசுத்தமானதா நினைக்க மாட்டேங்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சபையில் இருக்கிறார். நீ வெளியே போகும்போது பாவம் உனக்குள்ள வருதுன்னா உனக்குள்ள பரிசுத்த ஆவி இல்லை என்ற அர்த்தம். ஆகையால் பாவம் உன்னை மேற்கொள்கிறது, பாவம் உன்னை தொடருகிறது. எப்போதெல்லாம் அநியாயத்தின் காரியங்கள், பரிசுத்தம் இல்லாத காரியங்களை உன் இருதயத்தில் சுமந்து திரியும் போது பரிசுத்த ஆவி இந்த இடத்தை விட்டு விலகுகிறது. ஹோலி ஸ்பிரிட் உன் மத்தியில் செயல்படாது. எப்போதெல்லாம் நீ அசுத்தமான காரியங்களை நினைத்துக் கொண்டு, அசுத்தமான காரியங்களை பார்த்து கொண்டு, அசுத்தமான நினைவுகளை நினைத்துக் கொண்டு வாழ்கிறாயோ அப்போதெல்லாம் பரிசுத்த ஆவி உன்கிட்ட வராது, உன்னை விட்டு போய்விடும். அசுத்த ஆவி நீ கூப்பிடாமல் உன் இடத்தில் வரும். பரிசுத்த ஆவி நீ கூப்பிட்டாதான் உன்கிட்ட வருவார். அல்லேலூயா. அல்லேலூயா என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகையினால விசுவாசத்தில் உறுதியாய் நிற்க வேண்டும். புருஷர்கள் புருஷராயும் ஸ்திரீகள் ஸ்திரீகளாகவும் செயல்பட வேண்டும். அல்லேலூயா என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எடுத்துக்கொள்ளுங்க யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக விசுவாசமா இருங்கள், என்னிடத்திலோ விசுவாசமா இருங்கள் என்று தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார், கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ உறுதியா இறுதியாக என்ன பண்ணணும்? நிற்கக்கூடியவர்களா இருக்கணும். ஒரே ஒரு வாழ்க்கை, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான வாழ்க்கை, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான விசுவாசம், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான நம்பிக்கை, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்ம செயல்படுத்த வேண்டும். இதுதான் நம்ம என்ன பண்ணணும்? உறுதியாகவும் இறுதியாகவும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரே வசனம் இதுதான். அல்லேலூயா. வாசிமா, உங்கள் இருதயம்
பாவத்தில் இருக்கும்போது கலங்காது இருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். என்னிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். அல்லேலூயா. விசுவாசம் உங்களை வழிநடத்த ஆரம்பிக்கும். எப்படி இந்த உலகத்தினுடைய பணம் நம்ம வழிநடத்துகிறதோ அது போல விசுவாசம் இந்த உலகத்தில் உங்களை வழிநடத்தும். அதான் சொல்ற, விசுவாசத்தில் உறுதியாக நில்லுங்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் உள்ள ஜபத்தில் அவைகளை கேட்கிற அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். அதனால அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசத்தை உங்கள் வாழ்க்கையில செயல்படுத்தும். விசுவாசம் என்பது நம்பிக்கை, ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றது. நான் இயேசுவை தன் இருதயத்தில் வைத்துக் கொண்டு அவரை சுமந்து கொண்டு வாழ்கின்றதா விசுவாசம். இந்த நம்பிக்கைகள்லாம் நீங்க என்ன பண்ணணும், உங்க வாழ்க்கையில செயல்படணும். ஒன்றுதான் சொல்றேன், விசுவாசம் உள்ளவர்கள் ஜபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. விசுவாசம் வந்தா நீதிமானம் மாறுவீங்க. அல்லேலூயா. விசுவாசம் தான் நீதிமான் தான் பிழைப்பான். விசுவாசம் வந்துச்சுன்னா நீதிமானா தான் பண்ணுவீங்க, மாறுவீங்க. விசுவாசத்துல உறுதி உள்ளவர்களாகவும் இருப்பீர்கள் என்று வாசனம் சொல்லுது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, பேதுரு என்ன பண்றாரு, 4ஆம் சாமம் கடல் மேல இயேசு கிறிஸ்து கடல் தண்ணீரின் மேல் நடந்து வந்தார். பேதுரு என்ன பண்றாரு, நானும் நடக்க ஆண்டவர் அப்படின்னு கேட்குது, வா அப்படின்ட்டு. அல்லேலூயா. பேதுரு இயேசு மாத்திரம் பார்த்து போயிருந்தாருன்னா அங்க என்ன பண்ண தோத்து போயிருக்க மாட்டாரு. அவர் சுற்றி இருக்கிற சூறாவளியும் தண்ணீரையும் பார்த்து பயந்தார் என்று சொல்லுது. அல்லேலூயா. அப்பதான் இயேசு சொல்றாரு, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டார். அல்லேலூயா. நாம் என்ன நினைக்கிறோம்னா, இயேசு நமக்கு முன்னாடி இருக்கிறாரு, இயேசு நமக்கு மேல இருக்கிறாரு, இயேசு நம்மை பார்த்து கொண்டிருக்காருன்னு நினைக்க மாட்டேங்கிறோம். சுற்றி இருக்கிற பிரச்சனைகளும் போராட்டங்களும் பெரிதா சொல்றோம். அல்லேலூயா. நான் சொல்ற நிறைய பேர் என்கிட்ட ஜாபம் பண்ணுறதுன்னு சொல்லும் போது தான் சொல்றாங்க அப்படின்னா, ஐயா அவங்க 20 பேர் வந்துட்டாங்க சண்டை போறதுக்கு பயமாயிடுச்சு. அல்லேலூயா. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10000 பேர் எப்படி இருந்தாலும் அது உனக்கு அணுகாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏங்க இந்த ஊர்லயே 1000 பேர் தான் இருப்பாங்க. உன் பக்கத்துல 1000 பேர், உன் வலது பக்கத்துல 10000 பேர், எவனோட எதுவும் பண்ண முடியாதுன்றது நீங்க உணர்ந்துக்கூடாது. அல்லேலூயா. இந்த பஞ்சாயத்துல 16,000 ஓட்டு இல்லை, ஏன்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கு. ஒரு தூதன் வந்தானா 1,80,000 பேர் சமம். 1,80,000 பேர் சமம். திருவள்ளூர் நகராட்சியும் கூட இருக்கும். கர்த்தர் உன்னோட கூட இருக்க ஆசீர்வதிக்கும். அதனால நீ பிரபலமானவனா எல்லாரும் இருக்கலாம், உன் மூஞ்சி யாருக்கும் தெரியாத இருக்கலாம், உன் பேர் யாருக்கும் தெரியாத இருக்கலாம். ஆனா இதெல்லாம் வச்சதுக்கு மேலாக படைத்தவருடைய பேர், உங்க பேர் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து தெரியும். அல்லேலூயா. கவனிங்க, உங்க போட்டோ வச்சு ரோட்ல வச்சோம்னா ஒரு 100 பேர் பார்த்து போவான். உங்க இந்த மோவில் வச்சோம்னா இந்த ஊர்ல இருந்து பார்ப்பாங்க உங்க. ஆனா இயேசு உங்க உள்ள பேர் வளர்ந்து வைத்திருக்கிறது, எப்பொழுதும் அவன் பார்த்து கொண்டே இருக்குது. அல்லேலூயா. ஆனா இந்த போட்டோ வேஸ்ட்டுங்க. அவர் இடத்துல நம்ம என்ன பண்ண பரலோகத்துல வச்சோம்னா ஆபிரகாம் ஒன்று பார்ப்பாரு, பேதுரு ஒன்று பார்ப்பாரு. நீ பரிசுத்தமா இருந்தா பேதுரு ஒன்று பார்ப்பாரு, ஆபிரகாம் ஒன்று பார்ப்பாரு, நீதிமான்லாம் ஒன்று பார்ப்பாங்க, பரிசுத்தவான்லாம் ஒன்று பார்ப்பாங்க. இவர் யார் வல்லமையா ஊழியம் செய்யறாரு, இந்த சபையில இவர் ஒண்ணுலாம் இருக்கிறாரு, இந்த ஜபம் எப்பொழுதும் ஆண்டவர் முன்னாடி வந்துட்டே இருக்குது. அடிக்கடி இங்க பரலோகத்துக்கு ஒரு லிங்க் இருக்குது, இவர் யாருப்பான்னு சொல்லி எல்லாம் பரிசுத்தவான்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுவாங்க. பரிசுத்தவான்கள் ஒன்று பார்க்கணுமா, கண்ணாடிகள் ஒன்று பார்க்கணும், கரவை தட்டுங்க. இதெல்லாம் பார்த்து தான் பண்ண போகுது. முன்ன உங்களை போறாம இருந்ததுன்னா வாயை பிடிச்சிருவோம். அல்லேலூயா.
அல்லேலூயா. உமால போறாம தானே பண்ணும், உன் வாயை போய் கீழ்ச்சி இருக்கும், பிளட் இருக்கு, அது முக்கியம் இல்லை. அவர் தான் சொல்றாரு அப்படி. இந்த உலகத்தை தான் உன் பேனரை கிழிக்க முடியும், உன் வாய் போஸ்ட் கிழிக்க முடியும், உன்னுடைய சரீரத்தை கிழிக்க முடியும், நேரடியாக உனக்கு சண்டை போட முடியும். ஆனா நீ கிறிஸ்துவோட பயணிக்கும் போது ஒருவனும் உன்னை தொட முடியாது. அல்லேலூயா. என்ன சொன்னா தெரியுமா அவரு சிலுவையில, நீ என்ன தொட்டலாம் என் புள்ளைகளை தொட முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அவர் என்ன சொன்னா தெரியுமா, இந்த உலகத்துல பணத்தினால இல்ல, இந்த உலகத்துல பொருள்னால இல்ல, என் புள்ளைங்க பிள்ளைகள் இருக்கு, அதை பார்த்தா என்ன பண்ண கூடாது, யாரும் என் பிள்ளைங்களை தொட கூடாதுன்னு சொல்லிட்டு போனாங்க. உங்களுக்காக தான் அவர் சிவனை கொடுத்தாரு சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் யார் அதிகமாக விரும்பினாரு, சுற்றி இருக்கிற ஜனங்களை விரும்பினார். இந்த உலகத்தை அதிகமாக நேசித்தார், இந்த உலகத்தில் மக்களை அதிகமாக நேசித்தார், தன்னுடைய சுவாசத்திலிருந்து பிறந்தவங்களை நேசித்தார். அதனால அவர் சொன்னாரு, என்ன தொட்டலாம் என் பிள்ளைகளை தொட முடியாது, என் சகோதரிகளை தொட முடியாது, என் தாய்மார்களை தொட முடியாது, என் தகப்பன்மார்களை தொட முடியாது அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணாரு, அவர் தன் ஜீவனை கொடுத்தார். எவனை தர முடியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தின் ரீதியாக நம்ம பார்க்கும்போது தலைவர்கள் வரும்போது நம்மளை தள்ளி விட்டுறாங்க, தலைவர் பாதுகாப்பாயிட்டு போறாங்க. ஏசு அப்படிப்பட்டவர் இல்லைங்க, அவர் ஆக்சுவலி வருகிறாங்க, நம்ம பாதுகாப்பா நீங்க போய் உங்களுக்காக உங்க பிள்ளைங்க அழகு வீட்டுக்கு போங்க. யார் சொல்லுவோம்? எந்த தலைவர் சொல்லுவோம்? தலைவர் சொல்றான், எனக்கு ஒய்ஃப் பிரிவு கொடுங்க, எனக்கு ஜட் பிரிவு கொடுங்க, எனக்கு 4 போலீஸ் பாதுகாப்பு கொடுங்க, பந்தோபஸ்து கொடுங்க, எனக்கு ஜனங்க நசிக்கிறாங்க. அவர் சொன்னார், எனக்கு கீஷா கூட பரவாயில்லடா, என் மக்களுக்காக தான் போறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தெய்வம் என் கூட இருக்குங்க, வேற யாரும் என்ன பண்ண அவங்களை காப்பாற்ற மாட்டா என்பது உங்களுக்கு சொல்லுது. வேற யாரும் என்ன பண்ண முடியாது, உன்னை முன்னேற்ற முடியாது. உன்னை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்கிறவர் கர்த்தர், உன்னை முன்னேற்ற சாக பாதையில உயர்த்துகிறவர் இயேசு என்பதை மறந்து விடக்கூடாது. அவர் தான் அதை சொல்றாரு. எல்லா மனிதர்களும் அவர் என்ன பண்றாங்க, அடித்து நொறுக்கும் போது, எடுத்து எட்டி உதைத்து உதாசீனப்படுத்தும் போது, ஏளனமா பேசும்போது ஒரு நாள் அவர் என்ன பண்ணல, கோபம் வாங்கல. அல்லேலூயா. ஆனா உன்னை நீ சொல்ற, என் தன்மானத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டாயா. அல்லேலூயா. தன்மானம், தன் பிளஸ் மானம், தன்னுடைய மானத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. உலகத்தினுடைய மானத்தை காப்பாற்ற வந்த தேவன் இயேசு கிறிஸ்து. உலகம் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கோம், ஆனாலும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, தனது தன்மானம் போனா பரவாயில்ல, பிறமானம் காக்கப்பட வேண்டும் என்று விரும்பினார். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க சொல்றீங்களா, ஏன் தன்மானம் போச்சு? நான் சொல்றேன், இன்னைக்கு கிறிஸ்துவாக பணி செய்ய வந்திருக்கிற, கிறிஸ்துவாக பயணிக்க வந்து உங்களை பார்த்து சொல்றேன், தன்னுடைய மானம் போனாலும் பரவாயில்ல, பிறனுடைய மானத்தை காப்பாற்றுறது தான் கிறிஸ்துவோட வேலை. அதை நம்ம முதல்ல செய்ய சொல்லிக்கிறாரு. மானம் போது கவலைப்படுவீங்களா? அல்லேலூயா. மணிப்பூர் மாநிலத்துல அன்பு சகோதரிகள் நிர்வாணப்படுத்தப்பட்டார்களே, அதை மறந்து விடுகிறீர்களா? அவருடைய மானம் காப்பாற்றப்பட்டதா? அவர்கள் கல்லெறிந்து கொல்லப்பட்டார்கள் அல்லவா? காம கொடுங்களால் சிதைக்கப்பட்டார்கள் அல்லவா? இதை காட்டிலும் வேற வயலாக்கம் என்ன வேண்டும்? இன்றைக்கு இந்த திருவள்ளூர் மாவட்டத்திலும் தமிழ்நாடு முழுவதிலும் நம்ம எதுவும் பண்ண முடியாது. யாராலையும் கிறிஸ்துவுக்கு என்ன பணி செய்து கொண்டிருக்கிறீர்கள்? கிறிஸ்துவுக்காக என்ன செய்து பண்றீங்க? எல்லா மாநிலத்திலும் அவர்கள் இருக்கிறதான என்ன பண்ற வைராக்கியத்தையும் நம்பிக்கையும் விசுவாசத்தின் கொள்கைக்காக காண்பிக்கிறார்கள். நீங்க கிறிஸ்துவுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? தங்கள் வீட்டையும் தங்கள் குடும்பத்தையும் தங்கள் குழந்தையையும் தங்கள் வருமானத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு நான் சொல்லுகிறேன், தேவன் இதை வெறுக்கிறார். இதை எதிர்பார்க்கிறது அனைத்தும் வீணானது. இது மாத்திரம் முக்கியம் இல்லை, வீதியில் வந்து போராடி கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக்கு மாற வேண்டும். பணம் படைத்தவன் பணத்துக்காக ஓடுகிறான், பதவி வேணும் என்று அழைக்கிறவன் பதவி வெறிக்காக திரிந்து கொண்டிருக்கிறான், வெறி பிடித்தவன் வெறியை தேடி ஓடுகிறான், மதுபான பிரியன் மதுபானத்துக்காக ஓடுகிறான், விசாசானவன் எல்லாரையும் தன் வலைகளில் விழ வைத்து அவன் வேலைகளை தீவிரமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறான். சண்டையை நோக்கி ஓடுகிறவன் சண்டையோடும், கொலை வெறி நோக்கி ஓடுகிற கொலையோடும், விபச்சாரத்தை நோக்கி விபச்சாரத்தோடும், பாவத்தை செயல்படுகிற பாவத்தோடும் செயல்படுகிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பை செயல்படுத்துங்கள், பிறருடைய மானத்தை காப்பாற்றுங்கள், பிறருடைய வாழ்க்கையை உங்கள் கையில் எடுங்கள், பிறருக்காக
இருப்பாய். உனக்காக வாழ்ந்தா யாருக்கும் உன்னை தெரியாது. நீ மற்றவர்களுக்காக வாழும்போது உலகத்துக்கே உன்னை தெரிய ஆரம்பிக்கும். இதான் தேவன் விரும்புகிறார். அவர் சொல்லுகிற காரியங்கள் ஒன்றுதான், விசுவாசத்தில் உறுதியாக நில்லுங்கள், விசுவாசத்தை நம்பிக்கையும் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அவர் விரும்புகிறார். வாயாட்டம் இல்லை என்றால் இந்த உலகத்திலே ஒரு மனிதனாகவோ ஒரு மனுஷியாக நீங்கள் செயல்படுவது வீண். உங்க பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் பிரிக்க வேண்டும் என்று நினைக்கிறீங்க? உங்க தகப்பனுக்கு உங்க தாய்க்கு என்னெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? உலகத்தினுடைய மனிதர்களுக்கு தேவைப்படாதா? அல்லேலூயா, அல்லேலூயா. டாக்டர் அம்பேத்கர் தாழ்த்தப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், உலகத்தினுடைய அத்தனை சமுதாயத்துக்கும் மக்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று அவர்களுடைய தகுதிக்கு ஏற்பார் போல, அவர்களுடைய திறமைக்கு ஏற்பார் போல சட்டத்தை ஏற்றி இந்த மாநிலத்தில் மக்கள் சமமாக வாழ வேண்டும் என்று கருதினார். இயேசு கிறிஸ்து 2025 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வேதத்தில் எல்லா மக்களையும் சமமாக கருதினார் என்று வேதம் சொல்கிறது. ஒரு மனிதனை அனுப்பி சட்டத்தை நிலைநிறுத்தினார். சட்டங்கள் செயல்படவில்லை என்றாலும் சட்டத்தை இயக்குகிற நாம் செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. கடவுளை நோக்கி வணங்குகிறவர்கள், நம் கடவுளுடைய சத்தியத்தில் நடக்கிற நாம், அவர் வழியில் நடக்கிற நாம் மட்டும் வாழாமல் பிறரையும் நேசிக்கும் என்று வேதம் சொல்கிறார். எடுத்துக்கொண்ட கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகையால் விபசாரம், அசுத்தம், மோகம், துர்ச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகியவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவைகளை அழித்து போடுங்கள். உங்கள் அவைகளை அழித்து போட வேண்டும். இதெல்லாம் தேவன் விரும்பவில்லை. இதெல்லாம் நீங்க என்ன பண்ணக்கூடாது, நேசிக்க கூடாது. ஆனா பிசாசு இதெல்லாம் வாழ்வில் கொண்டு வரும். அல்லேலூயா. அவிசுவாசம் இதெல்லாம் நம்ம கொண்டு வந்து துர்வீச்சை இதெல்லாம் கொண்டு வந்து வாழ்க்கை நாசப்படுத்த பார்ப்போம். இதை விட்டு நம்ம விலக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பொல்லாங்கன் நெய்யும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்ற கேடயத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். விசுவாசம் என்ற கேடயத்தை பிடித்துக் கொண்டு நாம் நிற்கிறவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. விசுவாசம் என்ற கேடகம் நம்ம பிடித்து கேடகம் என்று பிடித்து நிற்பது. கேடகம் இருந்தால் கல் நம்மால் படாது, அக்கினி நம்மால் படாது. நம்ம தடுத்துக் கொள்ளலாம் நம்ம வாழ்க்கையை. அது போல இந்த பாவம்லாம் நம்ம வாழ்க்கையில் வரும்போது நம்ம என்ன பண்ணணும், கையில் பிடித்து தடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த கேடயம் விசுவாசம் என்ற கேடயத்தை நாம் பிடித்துக் கொண்டு நடக்கும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. யாவரும் பார்க்கிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடைவதற்கு இவ்வளவாய் தந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. தேவன் தமது ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்போது இவ்வளவாய் உலகத்திற்கு அன்பு கூர்ந்தார். இதான் பிரசங்கம். அல்லேலூயா. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் தமது ஒரே பேரான குமாரனை அனுப்பி, அந்த ஒரே பேரான குமாரன் தான் வழியும் சத்தியம் ஜீவனமாகிறார். அந்த ஒரே பேரான குமாரன் தான் உங்களுக்காக உறுதியாக நின்று அவமானப்பட்டார், சிலுவையில் அசிங்கப்பட்டார், தள்ளப்பட்டார், ஒதுக்கப்பட்டார். ஆனாலும் அவர் என்ன பண்ணார், நிற்க, இந்த உலகத்துக்காக என்ன பண்ணார், உங்களை நிற்க வச்சார். அல்லேலூயா. இதெல்லாம் யாருக்காக பட்டார் அப்படின்னு சொன்னா, எல்லாம் உன்னை மீட்பதற்காக. அவர் உன்னை மீட்கவில்லை என்றால் உன் பாவங்களுக்காகவும் உன்னுடைய முன்னால் செய்த பாவங்களுக்காகவும் நீ அன்றைக்கு என்ன பண்ணிருப்பாய், அழிக்கப்பட்டிருப்பாய். நீங்க சொல்ற காது, நீங்க சொல்றது எனக்கு கேட்குது. ஐயா, 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக நானும் பிறக்கல, எங்க அப்பாவும் பிறக்கல, எங்க தாத்தாவும் பிறக்கல, எங்க தாத்தாவும் பிறக்கல, எங்க தாத்தாவும் பிறக்கல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க சொல்றது எனக்கு காது கேட்குது. அன்னைக்கு அழிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு ஒரு சந்ததி விழுந்திருக்காது. அது புரிஞ்சுங்க. அன்னைக்கு உலகத்தையே அழிச்சிருந்தான் பிசாசு, இன்னைக்கு சந்ததி உண்டா இருக்காது. அதுதான் கர்த்தர் காப்பாற்றி உன் பாவங்களை மன்னித்தார் என்று சொல்லுகிறார். கரவை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு 1 லட்சம் பேர் இருந்தாங்க வச்சுங்களா ஜனங்கள.
இல்ல 10 லட்சம் பேர் இருக்காங்க வச்சுக்கலாம், அந்த 10 லட்சம் பேரை அழிச்சிருந்தா ஒருத்தவங்களும் உருவாகிருக்க மாட்டான். ஆகையால அவர் சொன்னாரு, இந்த ஜனங்களை நான் மீட்டெடுத்து ஜனங்களுக்காக தான் பண்ணுகிற எல்லா வருஷம் செய்திருக்கணும்னு சொல்லி சிலுவையில் உங்களுக்கு அது மதித்தார். அதனால இந்த சிலுவையின் வார்த்தையை நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம்.